ஆனா முக்கியமான ஒரு விஷயம், அந்த மான் கறி ஊறுகாய் ரெசிபி வச்சிருக்கீங்களாமே. என்ன எங்க தலைவர் வந்து முகமது சாப்பிடும்போது மான் ஊறுகாய் சாப்பிடுங்க. டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். அது மட்டும் கொஞ்சம் சொல்ல கேட்டு வர சொன்னாங்க. நான் வீட்டுல நீ கேட்கறதுனால சொல்றேன். அண்ணனுக்கும் ஒரு பார்சல் அனுப்பியிருக்கேன். தம்பி, மான்கறி ஊறுகாய் நீ தின்னுட்டு போருக்கு போனேன்னா 100 யானை அடிக்கலாம். இப்ப நான் உனக்கு ரெசிபி சொல்றேன். முதல்ல மாங்காயை துண்டு துண்டா நெருக்கிக்க. மாங்காயை துண்டு துண்டா நெருக்கி உப்பு மிளகாத்தூளை போட்டு ஊறவை. ஊற விளங்குதா? கொஞ்சம் வினிகரை ஊத்திக்க. ஒரு 2 நாள் ஊற வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு. மான் ஊறுகாய் ரெடி. அண்ணா, இது மாங்காய் ஊறுகாண்ணே. சொல்றது ரசிச்சுக்க. சிந்திச்சுனா புத்திசாலியா இருங்க. சிந்திக்காத. சிந்திக்காம அறிவாரமா வராத. அண்ணா, சிந்திச்சிருந்தா எப்பயோ உங்களை விட்டு போயிருப்போனே. சிந்திச்சதுக்காக இங்க இருக்கும். அது விளங்குது நினைக்கு. தம்பி விளங்கிருக்கு. தம்பி விளங்கிருக்கு. அண்ணனோட பல உருட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆமைக்கறி, மான்கறி, AK-47 இருந்து இப்போ பல உருட்டுகளை கேட்டுட்டு இருக்கோம். இந்த கதைகள் குறித்த உங்களோட கருத்து என்ன சார்? அப்ப அவர் சொன்ன எல்லா கதையும் நீங்க நம்புறீங்களா? நம்புறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க சார். ஈழம் குறித்தும் எம் தமிழீழ தேசிய தலைவரை குறித்தும் அவர் சொன்ன எந்த கதையும் நான் நம்புற மாதிரி இல்லை. அல்லது நான் கேட்ட அளவில் அவர் தமிழீழத்திற்கு சென்றது உண்மை. தமிழீழ தேசிய தலைவரை சந்தித்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டது உண்மை. அதை தாண்டி மீதி அனைத்தும் நீங்கள் சொல்வது போல் அவர் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், மிகச்சிறந்த ஒரு கதை வசனகார்த்தா, மிகச்சிறந்த ஒரு நடிகரும் கூட. அப்படி அவர் என்னை வாழ்த்துக்கள் என்கிற ஒரு படத்தில் இயக்கியிருக்கிறார். அதனால் அவருடைய கதை, திரைக்கதை, ஆளுமை, வசனம் இது எல்லாம் எனக்கு நன்கு தெரியும். அந்த வகையில் அவர் சொல்லுகின்ற ஈழம் சார்ந்த கதைகளில் எனக்கு உடன்பாடு இல்லை.